அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதத்தில் ஜென்ம ராசியில் 5 கிரக நிலைகள் சஞ்சரிப்பதால் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆவணி மாதத்தின் துவக்கத்தில் கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 1ஆம் தேதி அன்று 5 கிரக நிலைகள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கின்றன. ஜென்ம ராசியில் 5 கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. இருந்தாலும் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசய நிகழ்வாக இதுபோன்று 5 கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து முழு பலன் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சூரியன் முழு ஆட்சி பலத்துடன் அமரப்போகிறாருங்க. அவர் அமர்வது பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி நல்ல ஒற்றுமையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. சில விஷயங்கள்ல அலைச்சலும் சிரமமும் இருந்தாலும் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஜென்ம ராசியில் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் துவக்கத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் சில தினங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பாருங்க. அதிலும் ஆவணி 15, 17ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரிப்பார். அந்த தினங்கள்ல விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதற்கு முன்பு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சந்திரனிடம் இருந்து கிடைக்கிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பு என்பது இந்த மாதம் முழுவதும் அதீத நன்மைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. செவ்வாயும் ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. விவசாயம் உள்ளிட்ட பல பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. 3ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பது முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது எதிர்மறையான கருத்துக்கள் சிந்தனைகள் அனைத்துமே தோற்கடிக்கப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த ஆவணி மாதம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டுமல்லாது 7ஆம் இடமாகிய ஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. சனி 6ஆம் இடத்திற்கு செல்வது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்கள்ல உள்ள சிரமங்கள் வேதனைகள் அனைத்தும் குறைந்து நல்ல வளர்ச்சியும் ஒற்றுமையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சனி பகவான். சனி பகவானின் அமைப்பு மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவானும் அவருடன் இணைந்து ராகுவும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. ராகுவால் ஏற்பட்ட பல தோஷங்கள் விலகி நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்குங்க. இந்த மாதத்தின் இறுதியில் ஆவணி 26ஆம் தேதி அன்று குரு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. 9ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இப்படி இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரை கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் குரு, சுக்கிரன், கேது, வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் போன்ற கிரகநிலைகள் மிக சிறந்த அனுகூலமான நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றன. எனவே பண வசதி என்பது தேவையான அளவிற்கு கிடைக்குங்க. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். சுப நிகழ்வுகள் தங்கு தடையின்றி நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. செலவுகள் அதிகரித்தாலும் வருமானத்திற்குள் திட்டமிட்டு செலவு செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை கையில் எடுக்கும்போது அவற்றில் மிக காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் மிக அனுகூலமாக இருக்கிறது. தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் சொந்தமாக வீடு, வீட்டுமனை அல்லது வாகனம், நிலம் உள்ளிட்ட பல சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குரு, சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் நல்லதொரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில்
சூழ்நிலைகள் உருவாகிறது. நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் ஒன்றுமில்லாதபடி சுமூகமாக தீர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே மகிழ்ச்சி, மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திற்கு சம்பந்தப்பட்ட பல கிரக நிலைகள் சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கின்றன. சனி பகவான், உத்தியோகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சிறப்பான ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விடுமுறை உட்பட பல சலுகைகள் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள். மேலும் இந்த தருணத்தில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களது திறமை வெளிப்படும். முழு திறமையுடன் செயல்படுத்துவதால் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அவற்றில் வெற்றி பெற்று நல்லதொரு பொருளாதார சூழ்நிலையை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தற்காலிக பணியிலிருந்து நிரந்தர பணி கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. தொழில்துறையை பொறுத்தவரைக்கும் வர்த்தகத்துறைக்கு ஆதரவாகவே சனி சஞ்சரிக்கிறார். சனி பகவானின் இந்த அமைப்பு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கொடுக்குங்க. புதிய கிளை ஆரம்பித்தது, புதிய தொழில் ஆரம்பிப்பு போன்ற அனைத்துமே லாபகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறையில் இந்த தருணத்தில் உற்பத்தியிலும் சரி, வளர்ச்சியிலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க சலுகைகள் சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலும் நிச்சயம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நல்ல பலன் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே பயமில்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். லாபம் அதிகரிக்கும். புகழை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிதி நிறுவனங்களுடைய மாற்றம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் நல்ல ஒரு லாபம் நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. பிரபல கட்சியிலிருந்து மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுதுங்க. இந்த மாற்றம் என்பது எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அடித்தளமிடக்கூடிய வகையில் அரசியல் துறையினருக்கு அமைகிறது. எதிர்காலத்தை பற்றி சிறந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தில் புதன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. கல்வியில் எந்த விதமான பின்னடைவும் இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்திலே ஜென்மராசியை விட்டு விலகுவதால் அளவான நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். விளைச்சல் திருப்திகரமாக அமையும். ஆயினும் வயல் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக இருக்கும். பழைய கடன்கள் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் நீடிக்கிறது. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள்ல எந்த விதமான குறைவும் இல்லாமல் இருக்கும். கால்நடை போன்றவற்றில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த பல சுப நிகழ்வுகள் நல்ல முறையில் நடைபெறும். திருமணம் உள்ளிட்ட விரும்பிய விஷயங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும். பெண்மணிகளுக்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். உடல் சார்ந்த தொல்லைகள் விலகும். மேலும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. எனவே பல மாற்றங்கள், முன்னேற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று அல்லது விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் உண்டு.